தத்புருஷாய வித்மஹே வக்கரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கிலம் 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை சஷ்டி திதி, மாலை 3 மணி வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம், காலை 7 மணி 19 நிமிடங்கள் வரை உள்ளது. அதன் பின்னர் பூராடம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம். இன்று தேய்பிறை சஷ்டி விரதம். முருகபெருமான் ஆலயங்களில் முருகபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் அதில் பங்கு கொண்டு முருகபெருமான் அருளை பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். சுப ஓரைகள் குரு ஓரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. சுக்கிர ஓரை காலை 10 மணி முதல் 11 மணி வரை. புதன் ஓரை காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரம் ஆகும். இன்று காலை 7 மணி 19 நிமிடங்கள் வரை கிருத்திகை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். காலை 7 மணி 19 நிமிடங்களுக்கு பின்னர் ரோகிணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். ஆகையால் காலை 7 மணி 19 நிமிடங்கள் வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். காலை 7 மணி 19 நிமிடங்களுக்கு பின்னர் ரோகிணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சந்திரன் 9. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் ஜென்மத்தில். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. குரு 2. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். செவ்வாய் 4. நிலம் சம்பந்தமான விஷயங்களில் சுமாரான லாபத்தை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க விரும்பினால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராகு 12. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகளையும் புதிய முதலீடுகளும் தவிர்க்கவும். புதன் 12. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். இருந்தாலும் மாணவர்கள் தங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சனி 12. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை காட்டும்
வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். நட்சத்திர பலன். அசுபதி. நினைத்த காரியம் கைகூடும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. பரணி. மகாலட்சுமியுடைய அருள் பெற்ற நட்சத்திரம் இது. நீங்கள் நினைத்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. கார்த்திகை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களை புரிந்து கொண்டு பேசினால் செய்தொழிலில் லாபத்தை ஈட்டலாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். ரிஷபராசி. சந்திரன் 8. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். குரு ஜென்மத்தில். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. மாமூல் பணிகளை மேற்கொள்வது நலம் பயக்கும். செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், கிரைனைட்கள் வியாபாரம் லாபகரமாக அமையும். சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை. சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். ராகு 11. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சனி 11. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். தொழிலாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வதால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். ரியல் எஸ்டேட்டில் லாபம் கிடைக்கும். நட்சத்திர பலன். கார்த்திகை. காலை 7:19 வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். காலை 7:19 பின்னர் செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரோகிணி. இன்று சந்திராஷ்டமம். காலை 7:19 பின்னர் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை. மிருகசீரிடம். இன்று செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி. மிதுன ராசி. சந்திரன் 7. சௌக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தன லாபம் உண்டு. செவ்வாய் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். குரு 12. உடல் நலனில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவர். தந்தை வழி
சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கிவிடும். சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். ராகு 10. மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 10. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். செய்கின்ற தொழிலையை செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் மேன்மை உண்டாகும். நட்சத்திர பலன். மிருகசீரிஷம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சில காரியங்கள் தாமதமாகும், பின்னர் கைகூடும். திருவாதிரை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான லாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. புனர்பூசம். மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பெருமாள், தாயார், குரு தட்சிணாமூர்த்தி. கடகராசி. சந்திரன் 6. திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் ஜென்மத்தில். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. குரு 11. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் தொடர் முயற்சினால் கைகூடும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். சனி 9. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். இரும்பு சம்பந்தமான வணிகம் சுமாரான லாபத்தை தரும். ராகு 9. மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். சுக்கிரன் 9. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த அனுபவம் உள்ள தொழிலை தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். புதன் 9. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். இருந்தாலும் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்ப்பது அவசியம். நட்சத்திர பலன். புனர்பூசம். மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். பொருளாதார நிலைமையில் மாற்றம் ஏற்படும். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூசம். நீங்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். இன்று எல்லா காரியமும் அனுகூலமாக முடியும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ஆயில்யம். நிதானம் தேவை, கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களை அனுசரித்து போனால் செய்தொழிலில் நல்ல லாபத்தை ஈட்டலாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். சிம்ம ராசி. சந்திரன் 5. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 12. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் அவசியம் தேவை. குரு 10. அரசாங்கத்தில் பணிபுரிவோர் இடம் மாறுதல் பெறுவர். ஊதிய உயர்வு பெறுவர். பணம் சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் அவை கைகூடும். சனி 8. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம்.
தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் சுமாரான லாபத்தை ஈட்டலாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும். மாமூல் பணிகளை மேற்கொள்வது அவசியம். ராகு 8 புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், புதிய முதலீடுகளை தவிர்க்கவும், மாமூல் பணிகளையே செய்யவும். உத்தியோகத்தில் இன்று மேன்மை உண்டு. சுக்கிரன் 8 பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்க வங்கியை நாடுங்கள். வங்கி கடனுதவி கிடைக்கும். புதன் 8 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். நட்சத்திர பலன். மகம் எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் இன்று சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூரம் எதையும் நீங்கள் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தரம் நீங்கள் நிதானமாக எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி, காலபைரவர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். கன்னிராசி. சந்திரன் 4 செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 11 ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், கிரைனைட்கள் வியாபாரம் லாபகரமாக அமையும். அமோக தனவரவு உண்டு. குரு 9 நினைத்த காரியங்கள் கைகூடும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. இளைஞர்கள் தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. சூரியன் 8 எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும். மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். சுக்கிரன் 7 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராகு 7 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும் குடும்பத்தினர்கள் மத்தியிலும் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. புதன் 7 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 7 உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். நட்சத்திர பலன். உத்தரம் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அஸ்தம் தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி, காலபைரவர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், முருகபெருமான் குலதெய்வ வழிபாடு. துலாம் ராசி. சந்திரன் 3 திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 8 உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் உடல் நலனில் கவனம் செலுத்தவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. செவ்வாய் 10 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சூரியன் 7 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் அவை கைகூடும். சுக்கிரன் 6 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் பெறுவர். பெண்கள் நகை சீட்டு கட்டுவர். ராகு
6 கெமிக்கல் வியாபாரம், கிரைனைட்கள் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. புதன் 6 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சனி 6 நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். இரும்பு சம்பந்தமான வணிகம் லாபத்தை தரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சுவாதி நீங்கள் நினைத்ததை சாதித்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. விசாகம் மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. உடல் நலனில் கவனம் செலுத்தவும். இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, முருகபெருமான். விருச்சிக ராசி. சந்திரன் 2 செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 7 திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. செவ்வாய் 9 நினைத்த காரியம் கைகூடும். ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சூரியன் 6 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். இன்று சென்றவிடமெல்லாம் சிறப்பு சேர்க்கும். சுக்கிரன் 5 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க எண்ணினால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராகு 5 மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதன் 5 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். சனி 5 நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனவரவை தரும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். நட்சத்திர பலன். விசாகம் தெய்வ அனுகூலம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அனுஷம் நினைத்த காரியம் கைகூடும். மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கேட்டை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், துர்கை அம்மன், லட்சுமி நரசிம்மர். தனுசு ராசி. சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சூரியன் 5 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். குரு 6 உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 8 ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. சனி 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்கள், உறவினர்கள், தொழிலாளர்கள் மத்தியில் பேசும்போது நிதானமாக யோசித்து பேச வேண்டும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். இரும்பு சம்பந்தமான வணிகம் சுமாரான தன லாபத்தை தரும்.
நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். புதன் நாளில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் நாளில் உறவினர்கள் வருகை உண்டு, உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். ராகு நாளில் மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும், கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். நட்சத்திர பலன். மூலம், நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூராடம், வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திராடம், எதையும் யோசித்து செயல்பட வேண்டும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, முருகபெருமான், துர்க்கை அம்மன் குலதெய்வ வழிபாடு. மகர ராசி. சந்திரன் 12. புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். குரு 5. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க நினைக்கும் இளைஞர்களுக்கு வங்கி கடனுதவி கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. செவ்வாய் 7. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். சூரியன் 4. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சியினால் அவை கைகூடும். சுக்கிரன் 3. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வு பெறுவர். ராகு 3. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சனி 3. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். தொழிலாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வதால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். புதன் 3. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். நட்சத்திர பலன். உத்திராடம், எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவோணம், எதையும் நீங்கள் யோசித்து செயல்படுவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அவிட்டம், நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. இளைஞர்கள் சிலர் வெளிநாடு சென்று பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிநீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், குரு தட்சிணாமூர்த்தி, துர்க்கை அம்மன். கும்பராசி. சந்திரன் 11. இஷ்டார்த்த சித்தி. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நினைத்த காரியம் கைகூடும். அமோக தனவரவு உண்டு. சனி 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். ராகு 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். செய்கின்ற தொழிலையை செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும். புதன் 2. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 2. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் மிகவும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு. குரு 4. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் உஷார் நிலைமை தேவை. நட்சத்திர பலன். அவிட்டம், நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு.
சதயம், நீங்கள் எதையும் திட்டம் போட்டு சாதிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உத்தியோகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூரட்டாதி, மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், முருகபெருமான், துர்க்கையம்மன், ஆஞ்சநேயர் குலதெய்வ வழிபாடு. மீனராசி, சந்திரன் 10. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 3. உடல் நலனில் கவனம் செலுத்தவும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 5. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சூரியன் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் கைகூடும். சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் வங்கி கடன் உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் உத்தியோக மாறுதல் பெறுவர். சில பெண்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். ராகு ஜென்மத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதையும் அனுசரித்து யோசித்து பேச வேண்டும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். நட்சத்திர பலன். பூரட்டாதி, செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்திரட்டாதி, நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இருந்தாலும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. இன்று நல்ல தனவரவு உண்டு. ரேவதி, பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயங்களை தவிர்க்கலாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும் இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன் குலதெய்வ வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று சனிக்கிழமை, தேய்பிறை சஷ்டி ஆகையால் காலையில் முருகபெருமான் ஆலயம் சென்று முருகபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் பங்கு கொள்ளவும். மாலையில் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வளங்களும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.